இன்றைக்கி டே 4 குவாட்டெக்ஸில் 70 to 7 lakh ட்ரேடிங் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வித்ட்ரா பண்ண 2500 அமௌண்ட்டில் இருந்து மறுபடியும் நான் ஒரு 70 rupees வச்சு அகைன் ஸ்டார்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, சிம்பிள் வே தான். நான் உங்களுக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் நான் எந்தெந்த பேட்டர்ன்ஸில் ஏர்ன் பண்ணேன், எந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக எந்த வேல நான் மணி ஏர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வின்னிங்கை மட்டும் நம்ம பார்க்கலாம், நம்மளுடைய ப்ராஃபிட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, லாஸ் ரொம்பவுமே கம்மியாக தான் எனக்கு இதில் இருந்துச்சு. ஓகேவா, ஒரு 5 லாஸ்ன்னு தான் நினைக்கிறேன், அதுக்கு மேலே எனக்கு லாஸ் ஆகலை. அந்த லாஸஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 செகண்ட் 1 செகண்டில் எனக்கு மிஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. என்னுடைய ஸ்ட்ராட்டஜி தோற்ற மாதிரியே இல்லை, எல்லா ப்ராசஸிங்குமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஓகேவா, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேவா, லாஸ் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன், லாஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் அதை உங்களால் ரெக்கவர் பண்ணி கொண்டுட்டு வர முடியும். ஓகேவா, ஒரு ரெக்கவரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரேடர். ப்ராஃபிட் மட்டுமே எந்த ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராலையும் பார்க்க முடியாது. ஓகேவா, லாஸ் இருக்கும், அந்த லாஸ் எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியணும், அந்த லாஸை நம்ம எப்படி ரெக்கவரி பண்ண போகிறோங்கிற நெக்ஸ்ட் ஐடியாவும் நமக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 1000 இருக்கலாம், இல்லை 1 லட்சமாகவும் இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணாலும் மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா, அதுக்கப்புறம் மோர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய ஃபிசிக் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் ரொம்பவுமே முக்கியம். ட்ரேடிங் வந்து உங்களுடைய ஹார்ட் பீட்டை ஆல்ரெடி ரொம்ப சோதிக்கும் நான் சொல்லியிருப்பேன். உங்களுடைய ஹார்ட் பீட்டும் சரி, உங்களுடைய மைண்ட் ப்ரெஷரும் சரி, இதில் இன்க்ரீஸ் ஆகவும் செய்யும், டிக்ரீஸ் ஆகவும் செய்யும். ஒரு ப்ராஃபிட் பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லாஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மைண்ட் மாறி நம்ம மறுபடியும் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடியது தான் மேட்டர். ஓகேவா, உங்களுடைய அனலைஸை என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. அண்ட் நீங்கள் ஒவ்வொரு ட்ரேட் பண்ணதையும் சரி, ட்ரேட் லாஸையும் சரி, நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் பார்த்ததையும் சரி, அதை நோட் பண்ணி வைங்க. எந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்கன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த ட்ரேட் பிளேஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஓகேவா, பிகினர்ஸ் எப்போவுமே அகைன் ட்ரேட் கொடுத்துட்டே இருக்காதீங்க. ஒரு ட்ரேடுக்கு அப்புறமா அந்த அசெட்டை வாட்ச் பண்ணி நல்ல பிளேஸ் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ட்ரேட் கொடுங்க. ஓகேவா, ஒரு 2-3 பாயிண்ட் மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் உங்களுக்காக இருக்கிற நல்ல ஒரு பிளேஸில் நீங்கள் வந்து ட்ரேட் பிளேஸ் பண்ணி உங்களோட மணியை எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஒரு ப்ராஃபிட்டராக இருக்கும். ஓகேவா, எண்ட் ஆஃப் த டே நம்ம ப்ராஃபிட்டராக இருக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ ட்ரேடிங்கை பற்றின உங்களோட கொஸ்டின்ஸை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு ரீப்ளை பண்ணுவேன் அண்ட் ரீப்ளை வீடியோவும் கொடுப்பேன். ஓகேவா, நிறைய பேர் வித்ட்ராவல் பற்றி கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வித்ட்ராவலை பற்றி அப்லோட் பண்ணிடுவேன். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து அதுவாக தான் இருக்கும். அண்ட் தென் நான் ஆல்ரெடி டெபாசிட்டை பற்றியும் சரி, எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றியும் சரி ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். ஒரு பிகினராக இனிமேல் தான் நான் ட்ரேடிங்குள்ளேயே வரப்போகிறேன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டெமோவில் உங்களுடைய ப்ராக்டிஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைவ் போங்க. உங்களுடைய ஓன் ரிஸ்கில் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா, நான் சொல்கிறேன் இன்னொரு ட்ரேடர் சொல்கிறான்னு சொல்லி கேட்காதீங்க. உங்களுடைய மைண்ட் செட்டை சரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேடுக்குள்ளே வாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டெமோவில் உங்களுடைய ப்ராக்டிஸை மேக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைவ் ட்ரேட் வாங்க. எப்போவுமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருங்க. லாஸ் வந்தாலும் ரெக்கவர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மோர் வீடியோஸுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.